ஸ்வீடன் வின்டரில் என்ன மாதிரி பூச்செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்கள். இந்த செடியும் ஆஃபரில் போட்டிருக்காங்கன்னு தான் வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்த அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு இது நம்ம ஊர்லேயே ஒழுங்காக வளராதான், இங்கே வெயில் வேறு இல்லை, எப்படி வளரும்னு தெரியலன்னு. ஃபஸ்ட் டே வாங்கிட்டு வந்த அன்னைக்கு இப்படி தான் இருந்துச்சு. வந்த உடனே பவுலில் தண்ணி வச்சுட்டேன். செகண்ட் டே கொஞ்சம் டல்லாச்சு. தேர்ட் டே பார்த்தா மொத்தமாக படுத்துட்டியான், எல்லா பூவுமே வாடி போச்சு. அப்புறம் எப்படி மெயின்டைன் பண்ணேன்னா, அந்த பவுலில் தண்ணி வச்சுருக்கிறத டெய்லியுமே தண்ணி மாற்றணுமா. டெய்லியும் தண்ணி மாற்றினேன். அப்புறம் ஒரு நாள் நல்லா வெயில் அடிச்சிச்சு. அன்னைக்கு அடுத்த நாளே பூவெல்லாம் நல்லா ஃப்ரெஷ் ஆகிருச்சு. தண்ணி எப்படி ஊற்றணுன்னா, சாயிலுக்கு மட்டும் தண்ணி லைட்டாக ஸ்ப்ரே பண்ணணும். டெய்லியும் சாயிலில் கை வச்சு பார்க்கணும். 1 இன்ச் ஈரம் இருந்துச்சுன்னா போதும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றினோம்னாலும் செடி வீணாக போயிடும். நார்மலாகவே செவந்தி பூ 4 வாரம் வரைக்கும் தான் அந்த பூ தாங்குமா. ஆல்ரெடி 3 வீக்ஸ் ஆச்சு. இன்னும் கொஞ்சம் மொட்டு இருக்குது. அதெல்லாம் விரிஞ்சோடனே எப்படி இன்னும் ஒரு 2 வீக்ஸ் இந்த செடி தாங்கும். அதுக்கப்புறம் எல்லா பூவையும் கட் பண்ணிவிட்டு எகைன் பூ பூக்கிறதுக்காக வெயிட் பண்ண வேண்டிதான். முன்னாடி கட் பண்ண ரோஸ் செடி நல்லா வளர்ந்துருச்சு. இதே மாதிரி தான் மெயின்டைன் பண்ணேன். ஸ்ப்ரிங் வந்தோடனே இதுலேயும் ஃப்ளவர்ஸ் வந்துடும்.